கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என தாவேக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த விவகாரத்தில் 8 குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒரு பக்கம் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இரு தரப்பு மீதும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் மீது சரியான நேரத்துக்கு வரவில்லை என்றும், கூடுதலாக கூட்டங்கள் சேர்ந்ததால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், 10,000 நபர்கள் என்று கூறிவிட்டு 27,000 நபர்கள் வரை சேர்ந்ததாகவும் விஜய் தரப்பு மீது ஒரு புகாரானது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதே போல காவல்துறையினர் சம்பவ இடத்துல போதுமான அளவு அங்கு வந்துட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என்றும், அதே போல விஜய் அவர்கள் மீது கல்வீச்சு மற்றும் செருப்பு வீச்சு சம்பவம் நடைபெற்றதாகவும், லத்திச்சார்ஜ் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், காரணமாக தான் கூட்ட நெரிசல்கள் ஏற்பட்டு அங்கு இது போன்ற சம்பவங்கள் மரண துயரமான சம்பவம் நடைபெற்றதாகவும் தாவேகா சார்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தாவேகா சார்பாக சதித்தம் தீட்டியதாக வந்துட்டு ஒரு ரிட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு நாளை மதுரை நீதிமன்றத்தில் அது தொடர்பான விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நிர்மகுமார் அவர்கள் வந்துட்டு புகார் அளித்திருக்கிறார். விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் புகார் அளித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.